அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடப்பது என்ன, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இன்றைக்கு நடைபெற்ற புதுச்சேரி கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சியுடைய தலைவராக திகழக்கூடிய திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் வந்து ஒரு வார்த்தை மோதல் இறுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதோடைய பின்னணி என்ன, இது வந்து என்ன காரணத்திற்காக இந்த சண்டை நடந்திருக்குது அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்காது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான் கட்சியில், 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்லியே பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், கலந்து நல்ல ஆழ்வா வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணி நீங்க பண்ணி நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்துல என்ன போடும்? குடும்பத்துல நன்றி யார் சொல்றது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல, சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு, 3வது தெருவில் இருக்கு. போன் நம்பர் முகுந்தன் பரசுராமன் 4446060628 குறிச்சிக்க. என்ன தொடர்புகள் எல்லாம் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாம். அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துதானே சொல்றேன், நடத்துங்க. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு, முகுந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமானது புதுச்சேரியில இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பேசுவாங்க. எப்படி அடுத்த கட்டமா கட்சியை கொண்டு போக போறோம், எது போன்ற விஷயங்களை நம்ம பண்ணணும், இன் ஃபியூச்சர் நம்மளுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எப்படி இருக்க போறாங்க, நம்ம என்ன மாதிரி பாத்துல வந்து டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் குறித்து பொதுவாகவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசுவாங்க. அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்களும் வந்து பேசுவாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற
துணை பொதுச் செயலாளர்கள், மற்ற செய்தி தொடர்பாளர்கள் முக்கியமாக இருக்கிறவங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த கட்சியில் தங்களுடைய கருத்துக்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க. இதுதான் ரொம்ப நார்மலாக நடக்கிற விஷயங்களா இருக்குது. அங்கே பேராசிரியர் தீரன் கூட அங்கே வந்து அமர்ந்திருந்தார். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கும் வந்து பாமகவினுடைய பொதுக்குழு நடைபெற்ற சம்பவங்களாக இருந்துச்சு. ஆனால் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து முன்வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, பரசுராமன் முகுந்தன் அப்படிங்கிற நபரை வந்து நான் இந்த கட்சியினுடைய இளைஞர் சங்க தலைவர், இளைஞர் அணின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, இளைஞர் சங்க தலைவர் அவர் சொல்கிறாரு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்க தலைவரை நான் வந்து நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறாரு மருத்துவர் அன்புமணி அவர்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பரசுராமன் முகுந்தன் அப்படிங்கிற நபர் கட்சியின் தலைவராக திகழக்கூடிய திரு அன்புமணி அவர்களுக்கு வந்து உதவியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்கிறாங்க. உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து கட்சிக்குள்ள வந்து 4 மாதம் தானே ஆகுது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும், அனுபவம் இல்லாத ஒருத்தரை போட்டிங்கன்னா அது கட்சிக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும், அனுபவசாலிகள் நல்ல ஆட்களை போட்டிங்கன்னா தான் கட்சிக்கு வேலை செய்ய முடியும், அதன் மூலமாகத்தான் கட்சியை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் சில வார்த்தைகளை வந்து பேசுகிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதன் பிறகு என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், நான் சொல்கிறத தான் நீங்கள் வந்து கேட்கணும், இது நான் வளர்த்த கட்சி, நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா யாருமே கட்சிக்குள்ளே இருக்க முடியாது, கட்சியை விட்டு வெளியில் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது நான் உருவாக்கின கட்சி, நான் தான் சொல்லுவேன், என் முடிவுக்கு தான் நீங்களாம் கட்டுப்படணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருந்தார் மருத்துவர் ராமதாஸ். பக்கத்தில் இருந்துக்கிட்டே அது சரிதான், நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, சரிதான்னா போகிறதுனா போ அப்படின்னு சொல்லி ஒருமையில் வந்து திரு அன்புமணி அவர்களை வந்து பேசுகிறாங்க. கட்சிக்கு உள்ள அல்லது வந்து 4 சுவற்றுக்குள் நடந்து கொண்டிருந்த மோதல் அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் திறனாய்வாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, டாக்டர் அன்புமணி அவர்கள் கூடுதலாக இன்னொரு வேலையும் அங்கே வந்து செஞ்சார். என்ன அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஆமாம் அவர் தான் சொன்ன உடனே கொஞ்சம் இயல்புக்கு மாறான முறையில் மைக்கை டப்புன்னு வந்து அங்கே அந்த டேபிள் வந்து வைக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நன்றி உரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு முன்பாகவே அவர் அந்த அறிவித்து ஓகே உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லும்போது கைத்தட்டுங்க, என்ன கைத்தட்டாமல் இருக்கிறீங்கன்னு டாக்டர் ராமதாஸ் கேட்குறாரு. போடுங்க, குடும்பத்திலேருந்து எத்தனை பேர் வேணால் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் பதிவு செய்வது நம்முடைய செவிகளில் வந்து கேட்கிறது. ஸோ குடும்பத்திலிருந்து ஒரு நபரை வந்து கூட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்தோர். என்னன்னா, ஏற்கனவே நான் வந்து உங்களுடைய மகன், நானாவது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன், நிறைய நாள் நான் வந்து அடிமட்டத்தில் வேலை பார்த்துருக்கிறேன், அப்புறம் கட்சி தலைவராக பல பேர் இருந்திருக்கிறாங்க, பல பேர் கட்சி தலைவராக இருந்த பிறகு தான் நீங்கள் எனக்கு வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கிறது வாய்ப்பு கொடுத்தீங்க, அது கூட மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, திரும்பி நீங்கள் கட்சியில் ஒரு பதவியை வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற கொடுக்குறீங்களே அப்படின்ற இதில் அவர் கேட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் அறிவிச்ச அந்த நபர் இருக்கார் இல்லையா, பரசுராமன் முகுந்தன் அப்படிங்கிறவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவினுடைய மகளான காந்தியினுடைய மகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனவே தன்னுடைய மகள் வழி பெயரனுக்கு வந்து கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பதவியை குறுகிய காலகட்டத்தில் கொடுக்குறாரு, இது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எதிர்த்திருக்கிறார் அன்புமணி அப்படின்னு சொல்லி இதை கட்சிக்காரர் என்ன சொன்னார், இது ஜனநாயகமான கட்சிங்க, இது எங்களுடைய தலைவர் வந்து நிறுவனரை பார்த்து கேள்வி கேட்குறாரு, அவருக்கு பதில் சொல்கிறாரு, இது எங்களுடைய கட்சி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பட் கட்சி பிரச்சனை அதில் வந்து மாற்றுக்கிறதுல ஆனால் அந்த பொதுவெளிக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இங்கே அதை பற்றி வந்து விவாதிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அவங்க பேசி முடிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா, பனையூரில் எனக்குன்னு ஒரு தனி அலுவலகம் இருக்குது, அந்த அலுவலகத்தை தொடர்பு எண் கொடுத்து அங்கே வந்து என்னை மீட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவரும் வந்து அலுவலகம்லாம் போட்டுக்கோங்க, யார் வேணான்றாங்க, எத்தனை அலுவலகம்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து இவரும் வந்து சொல்கிறாரு. ஸோ தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏதோ ஒரு பிணக்கோ அல்லது வந்து உரசலோ அது ஒரு விரிசலோ உருவாகி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து இந்த விவகாரம் வந்து வெளிப்படையாக வந்து உருவாக்கி இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பல ஆண்டுகளுடைய தொடர்ச்சியினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த சம்பவத்தை வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். என்னன்னா, 2019ஆம் ஆண்டு ஒரு முடிவெடுக்கப்படுகிறது அதிமுகவோடு கூட்டணி அப்படின்னு. அதிமுகவோடு கூட்டணின்னு முடிவெடுக்கப்பட்ட பிறகு பதில்களை எல்லாம் டாக்டர் அன்புமணி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கடந்து போய்விட்டார் மருத்துவர் ராமதாஸ். அந்த கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருப்பார். ஷபீர் திரும்ப அவர் வந்து அவரை காம் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2019 நடந்த சம்பவம். ஸோ 19க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து அவங்க யாரோட தான் உங்களுக்கு தெரியும். இந்த 2024 பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து
டாக்டர் ராமதாஸ் எடுத்திருப்பதாக ரொம்ப உறுதியிட்டு சொல்கிறாங்க. ராமதாஸ் வந்து பிஜேபி இந்த முறை நடுவண் அரசில் கண்டிப்பாக வந்து ஒரு சரிவை சந்திக்க போகிறாங்க. இந்த சரிவை சந்திச்சாங்கன்னா அது நமக்கும் வந்து பாதகமாக மாறும். அதனால் நமக்கு இந்த பிஜேபி அலையன்ஸ் தேவையில்லை, வி கேன் கோ வித் ஏடிஎம்கே, நம்மளுடைய நேச்சுரல் அலையன்ஸ் வந்து அவங்க தான் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கப்பட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு தான் கூட்டணி அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 199% முடிவெடுத்துட்டார். மற்ற நபர்களும் முடிவெடுத்துட்டாங்க. ஆனால் அதன் பிறகு டாக்டர் அன்புமணி அவர்களுடைய தலையீட்டின் காரணமாகத்தான் இந்த முடிவானது மாற்றப்பட்டிருக்கிறது. பாஜகவோடும் நம்ம வந்து போயிடலாம், இது சரியா வராது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கருத்தை சொன்னதாகவும், அதனால்தான் பாஜகவோடு கூட்டணிக்கு பாமக முழுமையாக சென்றது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த பிணக்கு, இந்த முரண் அப்படிங்கிறது ஏற்கனவே உருவாகிவிட்டதாக மூத்த பத்திரிகையாளர்கள் நமக்கு வந்து தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. எனவே அந்த நீட்சியாகத்தான் இன்னைக்கு பொது வெளியில் வந்து ஒரு விஷயம் வெடிச்சிருக்குது. ஏன்னா 2024 பாமக தோல்வி அடைஞ்சிட்டாங்க எம்பி எலெக்ஷனில். அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. நிறைய பிரச்சார முயற்சிகளெல்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க, ஆனால் தோத்துட்டாங்க. ஸோ 2026க்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அலையன்ஸை செட் பண்ணணும் அப்படின்னா இப்போதிருந்து என் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. எனவே அந்த உறுதித்தன்மையை வந்து வெளிப்படையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிற ஆளுக்கு தான் நீங்கள் எல்லாம் வேலை செய்யணும், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், அப்படி கேட்கலனா கட்சியை விட்டு போயிருங்க அப்படிங்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதே அந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முகுந்தனை போட்டிருக்கேன், அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார், பிடிக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. ரொம்ப ஒரு அசூயையான ஒரு ஆக்வர்டான ஒரு மனோநிலையில் வந்து அன்புமணி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரால் அந்த சிச்சுவேஷனை நம்ம எதிர்ப்பை இதுக்கு மேலே பதிவு பண்ண முடியாது அப்படிங்கன்னு ரொம்ப அடக்கமாக, ஓகே இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அமைதியாக இருக்கிறார். அவருடைய உடல் மொழி அப்படிங்கிறது டிஸ்டர்ப்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிதான ஒரு தோற்றத்தை வந்து வெளியில் நமக்கு எல்லாமே காட்டுச்சு. ஸோ குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிற சண்டையா இதை வந்து பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, கட்சிக்குள்ளே யாரை கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது, யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும், பதவி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ், பைலாஸ்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே அவர் தான் முடிவு அப்படின்னா இவங்க தலையிடவே முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் அன்புமணி அவர் தலையிட்டாங்க இப்படின்னு பல விதமான கேள்விகளை வைக்கிறாங்க. பட் இதெல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய மகள் வழி பேரனை உள்ள கொண்டு வரணும், அவரை வந்து தலையெடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறத வந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் விரும்பலை, அதன் காரணமாகவும் அது எதிர்க்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்குள்ளே ஜாயின் பண்ணி ஒரு 4 months தான் ஆகுது, அதுக்குள்ளே அவருக்கு எதுக்கு இவ்வளோ உயர்ந்த பதவியை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஸோ டோட்டலாக நடந்த சம்பவங்கள் இதுதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது கூட அன்புமணி அவர்களுக்கு ஆதரவான கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டுச்சு. அவருக்கு ஆதரவாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய காரை மறித்து அன்புமணி வாழ்கன்னு சொல்லக்கூடிய குரல்களை கேட்க முடிஞ்சது. எனவே கொஞ்சம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு இளைஞர் கையில் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒப்படைச்சிட்டீங்க, அவர் டாக்டர் அன்புமணியாக இருக்கிறாரு. ஸோ இதற்கு பிறகு கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பர்சனை நீங்கள் உட்கார வச்சுட்டு அவருக்கு முரணான கருத்துக்களையே தொடர்ந்து 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு, அதுவும் பொது வெளியில் பேசுறது அப்படிங்கிறது நிச்சயமாக கட்சிக்கு வந்து ஒரு பலவீனமான ஒரு விஷயமாக தான் வெளியில் பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு அலையன்ஸ் பற்றியோ அல்லது பொதுவான விஷயங்களை நீங்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கு கேள்வி கேட்கும் போதோ உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒத்துமை இல்லையே அப்படின்னு இன்னைக்கு கேட்பதற்கு எல்லா விதமான வாசல்களையும் திறந்து விட்டுருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் விமர்சனம் அப்படிங்கிறது இனிமேல் அதிகமாக தான் வந்து மாறப்போகிறது. ஏன்னா இந்த விஷயத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் டாக்டர் அன்புமணி கையில் கட்சி ஒப்படைச்ச பிறகு ஒரு இளைஞர்கள் கையில் கட்சியை போட்டோம் அப்படின்னு நினச்ச டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு அந்த முடிவுக்குள்ளே தான் தலையிட்டு வேறொரு முடிவு எடுக்கணும் முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இவ்வளவு நாள் இருந்துட்டாரு, அவருக்கு ஒரு ஏஜும் ஆயிடுச்சு, இதன் பிறகு பார்க்க வேண்டியது அவருடைய மகன் தான். ஸோ அவர் வந்து எடுக்கிற முடிவுகள் அதற்கு மற்றவங்க கட்டுப்படுறது அதுதான் வந்து சரியாக இருக்க முடியுமே ஒழிய தொடர்ந்து இவரே வந்து முழுமையான ஆளுகைக்கும் தன் கட்சியை வந்து உட்படுத்திக் கொள்ள முடியாது, அந்த கட்டுப்பாடுகளை வந்து தொடர்வரால் பார்க்க முடியாது, அவருடைய உடல் நலன் கருதி அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்ச டாக்டர் அன்புமணியால் தான் யார் சரியாக இருப்பாங்க யார் தவறாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்த முடியும். எனவே இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியாக இருக்கும் அல்லது இவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு
கட்சியில் பெரும்பாலும் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து முன்வைக்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய கட்சியின் முகவரி அடையாளம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். எனவே அவர் ஒரு அனுபவமிக்க ஒரு தலைவர், ஒரு மெச்சூர்டு லீடர் இன் தமிழ்நாடு, ஒரு நீண்ட நெடிய சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரங்களுக்கு வந்து சொந்தக்காரனே நம்ம வந்து திரு ராமதாஸ் அவர்களை வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளிப்படையாக ஒரு பொதுவெளியில் ஒரு மேடையில் தன்னுடைய மகனையே வந்து கொஞ்சம் உரிமையில் பேசுகிற மாதிரியும் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் கட்சியின் தலைவராக இருக்கிறாரு. அவரை விருப்பமான கட்சி விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து வெடிப்பின் உச்சகட்டம்னு சொல்லலாம். முறிவு வந்து மனசுக்குள்ளேயே இருந்து அதை வந்து எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பேசின மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட தோற்றமாக இதை பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கட்சியினுடைய தலைவர் தான் வந்து வெளியில் சொல்லணும், அல்லது பொதுச்செயலாளர் வெளியில் வந்து பேசணும். ஏன்னா அவர் வெளிப்படையாக பனையூர்லைய ஆஃபீஸுக்கு வந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ தைலாபுரத்துக்கு வராதிங்க, போகாதீங்க, அல்லது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா, அது ஒரு கேள்விக்குறி. பனையூரில் புது ஆஃபீஸுக்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு அவர் ஏன் சொல்லணும்? ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2026 என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நோக்கியும் நிறைய பேர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக பிஜேபி கூட போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ராமதாஸோட எண்ணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஜேபியோட போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் இருக்காதுன்னு ராமதாஸ் நம்புறாரு. நம்ம கட்சியை வந்து உறிஞ்சி குடிச்சிருவாங்க, அதுக்கு நம்ம வந்து ஏடிஎம்கே கூடயே போகலாம், அதான் நேச்சுரல் அலையன்ஸாக இருக்கும் அப்படின்னு ராமதாஸ் இன்னும் நம்புவதாக கூறப்படுகிறது. அந்த முடிவுக்குள்ளே தான் ஏதோ ஒரு பிணக்கு உருவாகி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற விஷயங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடக்கப் போகிறது என்று. ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம், சமூக நீதி, மாநில தன்னாட்சி, தமிழ் மொழி இப்படின்னு பல விஷயங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு வரலாறு கொண்ட ஒரு கட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.